வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஏற்காட்டில் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடமான அம்மா பூங்காவுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அம்மா பூங்காவுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 5-6 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ நம்ம ஊட்டி கொடைக்கானலில் பூங்காஸ் நிறையா பார்த்துருப்போம். ஆனால் இந்த பூங்கா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா கூட்டமே இல்லாமல் இருந்ததுனால ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஏஜ்டு ட்ரீஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்பவே நல்லாவே நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்தோம். அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. நம்ம என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டோம். நீங்களே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போய் பார்க்கும்போது தான் வந்து ஜெரேனியம், ஸோ அதுக்கப்புறம் பால்சம், ஸோ இந்த மாதிரி நிறையா வகையான இதெல்லாம் வந்து செடிகள்லாம் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் தருவீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தப்ப, இல்லை அதுக்கு நாங்கள் உரமும் விதையும் நாங்கள் தர்றோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்லேயும் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துகிற விதமாக அங்கே வந்து ஒரு தனியாக ஒரு இதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா இது இருந்தது. இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போதே வந்து கிராஸ் கட்லாம் பண்ணி ஸோ நல்லா ஸ்ட்ரக்சர்டாகவும் இருந்தது. பட்டர் ஃப்ரூட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா செடியுமே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் பட்டர் ஃப்ரூட்லாம் வந்து கிடைக்காது. ஒன்லி ஹில் ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ தேக்கு செடியாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து புங்கன் செடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷுவலில் இருக்கிற அத்தனை செடிகளுமே அங்கே வந்து இருக்குது. மிளகு செடி பொதுவாகவே வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில், அதாவது ஏற்காடில் எல்லா இடங்கள்லையுமே மிளகு வந்து காணப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம விஷுவல்லையும் பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரியே நாங்கள் பார்க்கும்போது அந்த செடிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம கண்ணுக்கு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக விருந்தளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உரம் கொடுக்குற இடமும் இருந்துச்சு. அதை பார்த்தோம். அப்புறம் அந்த ட்ரீஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஊர்லேயும் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. பட் அங்கே இருக்கிற ட்ரீஸ் வந்து ஒரு வித்தியாசமாக ஹில்ஸ்க்கே உண்டான அழகோடு சேர்ந்து அந்த பனி இதெல்லாம் படர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு இதாக இருந்தது. அந்த சில்னஸாக இருந்துச்சு. அந்த மரத்தை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது பயங்கர சில்னஸாக இருக்கும். ஸோ அந்த வாக் பாத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக பண்ண மாதிரி இருந்திருந்தது. நாங்கள் கேட்டோம், ஏன் வந்து வாக் பாத்தெல்லாம் க்ளீன் பண்ணலைன்னு. இல்லை சீசனுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு பெரிய இடமா இருந்தது. அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நான் லவ் பண்ணி லைக் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருந்தால் இந்த இடம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா ஆளே இல்லாமல் ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 50 ஃபோட்டோ 100 ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான அது இடமா இருந்துச்சு. ஸோ இந்த வாக் பாத்தில் நிறையா வந்து செடியெல்லாம் படர்ந்துருந்தது. அது வந்து ஒரு புல் தடம் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அப்படியே நடந்து வர்றதுக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்ஸில் வந்து கம்பியெல்லாம் கட்டி அதை மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. இந்த பூங்கா மறக்காமல் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு பூங்காவாக இருக்கும் ஏற்காட்டில். ஸோ ஃபோட்டோ லவர்ஸ்லாம் இதில் எல்லா இடங்கள்லையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸுமே இருக்காது. கண்டிப்பாக எல்லோரும் திரும்ப இங்கே ஏற்காடு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.